ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரைவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். மறுபடியும் ரோப்ளாக்ஸ் வந்திருக்கோம். ஸோ நான் இப்போ ரொம்ப நாளாக வீடியோ போடுறதில்ல. அது ஏன்னா நான் வந்து இப்போ ஸ்கூல் திறந்துருச்சு, எல்லாேருக்கும் திறந்துருக்குன்னு நானும் நம்புகிறேன். அதனால் கொஞ்சம் இப்போ நான் ரொம்ப பிஸியாக தான் இருக்கேன், படிச்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி லீவுங்கிறதுனால தான் இன்றைக்கி ஏதாவது ரைவல்ஸ் போடலான்னு இருக்கேன். இப்போது 10 என் ஃப்ரெண்டை வேறு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ அவனுக்கு இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அவன் வந்து வருவானான்னு தெரில. ஸோ நான் வந்து ரைவல்ஸ் கொஞ்சம் நல்லா விளாடுவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்னைப்பர்லாம் வச்சுருப்பேன். ஸ்னைப்பரு அது எல்லாத்தையும் வச்சு நான் வந்து கொஞ்சம் ஒரு 61 லெவல் 60 61 தான் தெரில. ஸோ 16 தான் நினைக்கிறேன். ஸோ நான் 60 லெவல் வச்சுருக்கேன். அதனால் நான் அப்புறம் 17 கீஸ் வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய கீ வச்சுருந்தேன். அதெல்லாம் நான் வந்து செலவு பண்ணிட்டேன். இந்த ஸ்னைப்பரு அப்புறம் அந்த கன்ஸ்லாம் வாங்குறதுக்குலாம் செலவு பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ வந்து 17 தான் இருக்கேன் என்கிட்ட மிச்சம் மீறி. ஸோ இப்போ வந்து நம்ம டீம்மேட் போட்டான். ஸோ அவன் தான் ஹோஸ்ட் பண்ணுறான் பார்ட்டியை. ஸோ இப்போ வந்து அவன் போட்டான். ஸோ 2v2 தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 2v2 தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சை வின் பண்ணோம். ஒருவேளை வின் பண்ணலைன்னா வின் பண்ணுற வரைக்கும் தாங்க நான் வந்து இந்த வீடியோ எடுக்க போகிறேன். வின் பண்ண உடனே இந்த வீடியோ எண்ட் ஆயிரும். ஸோ ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டை வின் பண்ணால் கணக்கில் வராது. ஸோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்மளோட மொட்டை மண்டை ஃப்ரெண்டை கூட போவோம். ஸோ நான் வந்து ஸ்ப்ளாஷ் சூஸ் பண்ணலாம். ஸ்ப்ளாஷில் தான் நான் வந்து ஸ்னைப்பர் வச்சு செம்மையாக விளாடுவேன். அரேனா நான் சூஸ் பண்ணுவாங்க எல்லோரும். ஆனால் எனக்கு வந்து அரேனா வராது. ஏன்னா நான் ஸ்னைப்பர் வச்சுருக்கேன்ல, அதனால் அந்தளவுக்கு வராது. ஸ்ப்ளாஷும் அதே தான். ஆனால் அது வந்து கொஞ்சம் நல்லா ஹை கிரவுண்டில் அடுத்து சண்டை போடலாம். இன்னொன்று நான் வந்து ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சைத்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி போயிட்டு இந்த மரத்து மேலே போயிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா போதும். அப்புறம் நீங்கள் வந்து உட்காந்துருவீங்க. இப்போ உட்காந்துட்டு எங்கே வேணால் ஸ்னைப் பண்ணலாம். அங்கே ஒருத்தருக்கேன் மறைஞ்சிட்டேன். ஸோ ஸ்னைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே வரான். ஐயோ கைஸ், ஒருத்தர் 140 லெவல்ஸ் கைஸ். அவனா தோக்கடிக்க கஷ்டம். பாவி கைஸ், நம்மளே ஸ்னைப் பண்ணிட்டேன். ஐயோ நம்ம டீம்மேட்டு போயிட்டான். என்னடா ஐயோ எமௌண்ட் போடுறீங்க கைஸ். நம்ம ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அடுத்த ட்ரிக் நான் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ பிளான் ஏ ஃபெயில் ஆனால் பிளான் பி. ஸோ எல்லாத்துக்கும் பிளான் கொண்டு வரணும். இப்போ இப்படி வந்து ஸ்னைப் பண்ணுவீங்க. ஒரு அடி போட்டேன். ஸோ எஸ், காலி பண்ணிட்டேன் கைஸ். அந்த 140 லெவல் இருக்கிறவன் நான் காலி பண்ணிட்டேன். 140 லெவல்ஸ் வச்சுருக்கவன் காலி பண்ணிட்டேன். இன்னும் இவன் தான் இருக்கான். ஐயோ இவன் நைஃப் யூஸ் பண்ணுறான். போச்சு இவன் பேக் ஸ்டேப் பண்ணால் நான் செத்துருவேன் கைஸ். ஐயோ ஓடுற கைஸ். அதுவும் ஃபோன் கண்ட்ரோலர் வர மாட்டேங்குது. ஏய் முன்னாடி தானே இருந்தேன், எப்படி எனக்கு ஒன்றா கைஸ் நம்ம நடக்குது. இவன் ஹேக்கர்னு நினைக்கிறேன், தெரியல. ஓகே மேபி அவன் ஸ்லைடு பண்ணி அப்படியே திருப்பியும் கொண்டு ஆமாங்க கைஸ், இவன் கம்ப்யூட்டர் பிளேயர். அதனால மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்கும். எனக்கு ஃபோனுங்கிறதுனால எனக்கு வந்து அந்தளவுக்கு இருக்காது. நம்ம டீம் மட்டும் ஃபோன் தான். பாவி என்னடா பண்ணுற, எய்ம் கூட பண்ண தெரியாதாடா உனக்கு. அவனும் ஸ்னைப்பர் தான் யூஸ் பண்ணுறான். நாங்களாம் ஸ்னைப்பர் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் அவனுக்கு யூஸ் பண்ணவே தெரில. நம்ம முன்னால் ஆர்பிஜி தான் யூஸ் பண்ணுவான். ஆர்பிஜியாச்சும் கொண்டு வாடா. ஓ மை காட் கைஸ், கைஸ் நான் 2 பேரையும் ஸ்னைப் பண்ணிட்டோம். ஆத்தாடி ஹெட் ஷாட். அதுவும் ஐயோ வேறு லெவல். அதெல்லாம் அதே மாதிரி ஒன்று நடக்கணும். ஐயோ கிரைண்ட் போடுறீங்க. ஓகே கைஸ், இருந்தாலும் அது மாஸ் ஆக்சுவலாக. ஆத்தாடி எப்பட்றா 2 பேரையும் ஒரே நேரத்தில் அப்படி பண்ண முடியுமா? எப்படி பண்ண? ஐயோ சாரி, பேசிக்கிட்டே இருக்க முடிச்சுட்டு. ஐயோ பேசிக்கிட்டே இருக்க முடிச்சுட்டு. கரெக்டாக வச்சு மாஸ் பண்ணுறான் நம்ம டீம்மேட்டு. மாஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? சாக போகிறான். ஓடுறா வின் பண்ணுறா வின் பண்ணுறாங்க. 1-3 போயிடுவாங்க. ஆடாங்க போடா ஒருத்தண்ணா எமௌண்ட் வர போடுறீங்க, கடுப்பாகுது. அதே மாதிரி ஒரு ஸ்னைப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ பண்ணணும். இல்லை கைஸ், நான் பிளானை மாற்ற போகிறேன். நான் வந்து இந்த ட்ரீக்கிட்டே போக போகிறேன். ஸோ இல்லைன்னா பார்த்துருவேன். ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் போகலாம். ஓடுறா அவ்வளோதான். சைட்டு டேஷ் பண்ணால் போகும். ஸோ பறக்கலாம் அதை வச்சு, சைத்தை வச்சு. ஸோ இதுவும் ஸ்னைப்பரும் சேர்ந்து செமையாக இருக்கும். அங்கே ஒருத்தன் வரான், அவனை ஸ்னைப் பண்ணுவோம். ஆத்தாடி அவன் நம்மளை சுட்டுட்டானே. ஐயோ அவனை ஹெட் ஷாட் போடணும். எஸ் கைஸ், நம்ம டீம்மேட் ஆல்ரெடி 50 டேமேஜ் போட்டிருப்பான் போல். ஸோ நம்ம வின் பண்ணிட்டோமா? ஒருத்தனை காலி பண்ணிட்டியாடா, பரவாயில்லையே. இந்த மொட்டை மண்டை ஒன்றும் கொஞ்சம் பரவாயில்ல தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து மேலே ஏறுவோம். மரத்து மேலே ஏறி இப்போது ஸ்னைப் பண்ணுவோம். ஐயோ அங்கே ஒருத்தர் பார்த்தேன். ஓகே 50, இன்னும் ஒரு 50, இன்னும் ஒரே ஒரு. ஐயோ கைஸ், இந்த கம்ப்யூட்டர் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. எப்படி அது மிஸ் ஆச்சு? டி போச்சு, நான் சாக போகிறேன். கம்ப்யூட்டர் பிளேயர், நான் மொபைல் சர்வர் போயிருக்கணும். ஏன் தப்பு தான். பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தன். கைஸ் இதுதான் கைஸ் டீமிங் ஆக்சுவலாக. எப்படி பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஐயோ 2-4
கைஸ் அவங்க ஒன்று எடுத்தால் கூட நம்ம வின் பண்ணிடுவீங்க. போடு 50 போடு. ஒருத்தன் காலி. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவனை காலி பண்ணணும் கைஸ். அவன் வேறு லெவல் ஹெட்ஷாட்டு எப்படி இருந்தாலும். ஆனாலும் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி வராது. 2 பேருக்கும் ஹெட்ஷாட் போட்டேன். ஆனால் இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹெட்ஷாட் போச்சு என்ன பிரயோஜனம்? அவன் ஜெயிக்க போகிறீங்க. நம்ம டீம்மேட் என்ன பண்ணுறானே தெரில. அவன் பாட்டுக்கு எப்போயாவது கிளச் பண்ணுறான், இல்லைன்னா விட்டுறேன். டே ஏதாவது பண்ணி தோலாடா டே. ஐயோ ஓகே சுட்டேன். கமன். அவன் ரொம்ப லோ. அவன் 50 லெவல் தான் அடிச்சுப்பான். அவன் 50 HP தான் இருப்பான். எஸ் கைப்பட்டேன். போடு கைஸ். நம்ம இது கிளச் பண்ணிட்டா மாஸ் கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், நம்ம கிளச் பண்ணிட்டா வேறு லெவலு. நம்ம இது மட்டும் வின் பண்ணிட்டோன்னா வேறு லெவலு. இன்னும் நம்ம 2 தடவை வின் பண்ணால் அவங்க 1 தடவை வின் பண்ணாலும் முடிஞ்சிடும். ஸோ ஓ மை காஷ் கைஸ், ஸ்னைப் பண்ணிட்டா அவன் ரொம்ப லோ ஆக்சுவலாக. டே பண்ணுறா ஏதாவது ப்ளீஸ்டா. டே மொட்டை காலி பண்ணுறா. டே மொட்டை சாவு போகிற மொட்டை ஏதாவது பண்ணி தோலாடா டே. அடங்கொய்யால போடா டே. ஐஸ் ஃபஸ்ட்டு மேட்ச்சே தோற்றுட்டோம். ஸோ ஒரு வருஷம் இல்லை. ஓகே 2வது மேட்ச்சில் போயாச்சும் ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஜெயிச்சாகணும் பார்ப்போம். ஏன்னா கைஸ் ஃபஸ்ட்டு மேட்ச்சே தோற்றுட்டோம் அசிங்கமாக. ஆனாலும் அந்த டபுள் ஷாட் வந்து வேறு லெவலு ஆக்சுவலாக. எப்படி அடிச்சேன்னே தெரில எனக்கு. ஓகே ஸோ கேம் லோட் ஆகுது. ஸோ 5 4 3 2 1. ஆக்சுவலாக நான் ஸ்னைப்பர் வச்சு நிறைய பண்ணேன். எனக்கு அந்த சைடு கொஸ்டில் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். நான் 500 கில் மேலே பண்ணியிருக்கேன் ஸ்னைப்பரை வச்சு மட்டுமே. ஸோ மற்ற இது மட்டும் இல்லை, ஆர்பிஜி அதெல்லாம் வச்சு கூட நான் நிறைய லெவல் பண்ணியிருக்கேன். ஓ டாக்ஸா பரவாயில்ல. டாக்ஸ்லேயும் நான் நல்லா தான் விளையாடுவேன் நினைக்கிறேன். ஆமாம் டாக்ஸில் வந்து நான் கொஞ்சம் நல்லா ஸ்னைப் பண்ணுவேன். பார்ப்போம் எப்படி பண்ணுறேன்ட்டு. ஆனாலும் டாக்ஸ் வந்து கொஞ்சம் வீக்னஸ் என்னென்னா என்னோடய வீக்னஸ் என்னென்னா எனக்கு ஷார்ட் ரேஞ்ச் அந்தளவுக்கு வராது. லாங் ரேஞ்ச் மட்டும்தான் நான் வந்து நல்லா பண்ணுவேன். ஷார்ட் ரேஞ்ச் வந்து நான் எவனாவது இப்போ என் கிட்ட வந்துட்டாங்கன்னு வைங்களேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. செத்து தான் போகணும். ஓகே அங்கே ஒருத்தன் பார்த்தான், அடைச்சா தப்பிச்சிட்டான். என்ன அதான் சத்தம் கேட்குது. ஐயோ நம்ம டீம்மேட்டு. டே ஆர்பிஜி யூசர்ஸ். ஐயோ இவங்க இந்த ஆர்பிஜி யூசர்ஸ்னாலே கடுப்பாச்சே. போச்சு லாடரில் ஏறுவான். அடைச்சி ஓகே ஒருத்தன் காலி பண்ணிட்டேன். எஸ் கைஸ் காலி பண்ணிட்டோம். ஓ மை காஷ். ஓகே 1-0. இப்போ வந்து கைஸ் நம்ம வின் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் லெவல் என்னை விட கம்மி தான் தெரில. இருந்தாலும் அவங்க ஆல்ட் அக்கௌண்ட்டாக கூட வச்சுக்கலாம், ப்ரோவாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ அந்த லெவல்ஸ் வச்சு நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். இப்போ பார்ப்போம். ஐயோ டி கைஸ் மொபைல் கண்ட்ரோல் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்னைப்பருக்கு. ஆனால் எய்ம் பண்ணால் போதும். இல்லை மொபைல் பிளேயர்ஸ்லாம் எய்ம் பாட் இருக்கும். ஐயோ கைஸ் ஆர்பிஜி வச்சுருக்கீங்க கைஸ், அது கடுப்பாகவும். போச்சு நம்ம தோக்க போகிறோம் கைஸ் அவள் தான். நம்ம டீம்மேட் என்னடா பண்ணுறான் கைஸ்? அவனை ஆளே காணும். எங்கே செத்துட்டானா? ஆட பாவி. மொட்டை மண்டை நீ ஒன்றுமே பண்ணல. ஓகே கைஸ் நான் ஷார்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஆடாங்க போடா இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. டீம்மேட் அடா பாவி கைஸ் அவன் டிஸ்கனெக்ட் ஆகிட்டான் கைஸ். ஐயோ இப்போ 1v3 ஆகுது. அடா பாவி கரெக்டான நேரத்தில் சங்கூதித்த பார்த்தியா? போடா உன்னை போய் நம்பினேன் பாரு. அவனை இனிமேல் நம்பக்கூடாது கைஸ் இதுக்கப்புறம். அடா பாவி என்னடா நீ சவா. இப்போ 1v3 எப்படி கைஸ் பண்ணுவேன்? ஐயோ இது ஜெயிச்சிட்டேன்னா நான் மாசு, கண்டிப்பாக மாசு. இதில் மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா மாசாக நான் ப்ராபப்ளி ஜெயிக்க மாட்டேன் கைஸ். கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறேன்ட்டு. அதனால் ஓகே ஒருத்தனை காலி பண்ண போகிறேன். வாடா ஓகே கைஸ். எஸ் காலி பண்ணிட்டேன். ஒருத்தர் 1 ஷாட் பண்ணேன் நான் கைஸ். எனக்கே மறந்து போச்சு. ஐயோ நானே தெரியாமல் தான் நான் சும்மா எய்ம் பண்ணியிருப்பேன். அவன் செத்துருமான்னு நினைக்கிறேன். அதுவும் ஹெட்ஷாட் அது ரேண்டமாக பண்ணியிருப்பேன். ஓகே 2-1. இப்போ நம்ம தான் ஜெயிக்கணும். ஐயோ ஓகே அந்த ஆர்பிஜி யூஸர் தான் அடிக்கிறேன். ஃப்ளேர் கன் யூஸ் பண்ணுறான். எஸ் ஹெட்ஷாட் போடு. காலி பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கேன். அவன் எங்கே இருக்கானே தெரில. எங்கடா இருக்க எங்கடா இருக்க? எங்கே சொல்கிறான்? ஏன்டா ஸ்னைப்பருக்கே ஸ்னைப் பண்ணுறியாடா? நானே ஒரு பெரிய ஸ்னைப்பர், நீ எனக்கு ஸ்னைப் பண்ணுறியா? இந்தா ஹெட்ஷாட் போ கிளம்பு வந்துட்டேன். எனக்கே ஸ்னைப் பண்ணுவான் கைஸ். 3-1 ஒத்தோடி இன்னொரு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி நம்ம பண்ணலாம். ஓமிகாஷ்
இது நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் மாஸ் கண்டிப்பாக ஆத்தாடி நான் ஒரு சம ஆயிடுவேன். அது மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா. ஐயோ ஓகே, ஒருத்தன் 50, இன்னொருத்தன் 50, இன்னும் ஒரு ஸ்னைப் பண்ணிட்டா போதும். எஸ், ஹெட் ஷாட்டு. ஐயோ எங்கே இருந்தா ஷூட் டே. போச்சு. ஓகே 50. ஐயோ ரீலோட் ஆகுது. போச்சு, ஸ்லைட் பண்ணுறேன். ஐயோ கேஸ் தூக்க போகிறோம். போச்சு வந்துட்டான். டே ஆர்பிஜி யூஸ் பண்ணாதடா, கடுப்பாகுதுடா. கைஸ் எப்படி மிஸ் ஆச்சு அது? ஐயோ ஸ்னைப்பருக்கு ஆக்சுவலி ரொம்ப கம்மியான ஹிட் பாக்ஸ் தான், அதனால அது வந்து லைட்டாக ஒரு 0.0 கூட. ஐயோ கைஸ் ஆக்சுவலி ஆனால் ஆர்பிஜி வந்து ரொம்ப கடுப்பு கைஸ். அது சும்மா ஸ்பேம் பண்ணாலே போதும், அவங்க ஜெயிச்சிருவீங்க. டேமேஜ்லாம் விழுகும். சும்மா பக்கத்தில் விழுந்தால் கூட 50 டேமேஜ் விழுகுது கைஸ். ஆமாம், ஆர்பிஜி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வந்து கடுப்பாகும் மற்றவங்களுக்குலாம். ஆர்பிஜி ஆனால் ஸ்கில்லே போடு. ஹெட் ஷாட்டு. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். உள்ளே போயிட்டான். வாடா. ஓகே, இவனை ஹெட் ஷாட் போட பார்ப்போமா? ஓகே, இன்னும் ஒரு அடி அடித்தா கூட செத்துருவான்னு தான் நினைக்கிறேன். எஸ், போடு கைஸ். ஜெயிக்க போகிறோன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆத்தாடி சத்தியமாக சொல்கிறேன், நான் தோத்துட்டேன்னா நான் வந்து சத்தியமாக கடுப்பேனுவேன். எனக்கு அவ்வளோ கோவமாயிடும். கைஸ் இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டேன் கைஸ். இது தோத்துட்டேன்னா சத்தியமாக நான் கடுப்பேனுவேன் ரொம்ப. ஓகே நான் வந்து இப்போ டாக்ஸில் மேலே இருக்கேன். எங்கே? அங்கே இருக்கியா தலைவர்? ஐயோ எஸ். ஓகே, ஒன் ஷாட் ஹெட் ஷாட் போட்டேன். ஐயோ கைஸ் நான் ரொம்ப லோ. நான் அது கவனிக்கவே இல்லை ஹெல்த்தை. அவன் பாட்டுக்கு சுட்டுட்டு போயிட்டான். போச்சு. வாடா. ஐயோ கைஸ் மட்டும் ஜெயிச்சிடணும் ப்ளீஸ். எங்கே இருக்கான்? போச்சு. இல்லை கீழே இருக்கான். மேலே ஏறி வருவோம். ஐயோ நெருப்புக்குள்ளே போயிட்டேன். ஐயோ கைஸ் நான் ஒரு பைத்தியம். தேவையில்லாமல் நெருப்புக்குள்ளே போயிட்டேன். ஐயோ போச்சு கைஸ். இன்னும் இங்கே 2 இடத்த வின் ஆயிடுவீங்களே. ஓகே பார்ப்போம். ஓகே ஒரே ஒரு ஹெட்ஷாட் போதும் எனக்கு. ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிட்டேன்னா போதும். நான் வந்து அதுக்கப்புறம் இன்னொருத்தவனை பார்த்துப்பேன். ஓகே கீழே ஒருத்தன் வரான். பார்த்துட்டேன். ஐயோ போச்சு. கீழே போ. ஐயோ தண்ணியில் விழுந்துடாத. ஓகே சேஃப் தான். ஐயோ என்னடா இது இவ்வளோ கடுப்பாகுது? டேய் இவங்க என்னடா இவ்வளோ கடுப்பேற்றுறீங்க? ஆனால் நம்ம டீம்மேட் இருக்கான் பார்த்தீங்களா, கரெக்டாக செஞ்சு விட்டு போயிட்டான். அவன் இருந்திருந்தானா நான் எப்போயோ ஜெயிச்சிருப்பேன். போச்சு. நம்ம தோக்க போகிறோம் கைஸ். இல்லை கைஸ் நம்ம தோக்க போகிறோம்னு நினைக்கிறேன். போச்சு. அவன் ஒரு நூப் ஆர்பிஜி ஸ்பேமர் கைஸ். சத்தியமாக சும்மா ஸ்பேம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆர்பிஜி. ஆர்பிஜி யூஸ் பண்ணுற நிறுத்துறா. உனக்குலாம் ஸ்கில்லே கிடையாதுடா, போடா. ஸோ கடுப்பாவது கைஸ் எனக்கு. போச்சு, சடன் டெத் வந்துருச்சு. ஐயோ இப்போ யார் வின் பண்ண? ஐயோ போச்சு. நான் வந்து இப்போ பிளானை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே இந்த பில்டிங் மேலே போவோம். ஓகே சைத்தை வச்சு போயிட்டு ஓகே இந்த பக்கம் ஒழிஞ்சு போங்க கைஸ். ஓகே சுடுறீங்க. அவங்களும் மொபைல் பிளேயர்ஸ் தான், ஆனாலும் ஆர்பிஜி யூஸ் பண்ணுறது கடுப்பு ஆக்சுவலாக. ஐயோ எங்கடா இருக்கீங்க? எங்கடா இருந்து சுடுறீங்க? டேய் அங்கே இருக்கான் பார்த்துட்டேன். ஓகே ஃபஸ்ட் இந்த ஆர்பிஜி ஸ்பேம் யூஸ் பண்ணணும். டேய் ஸ்பேம் பண்ணாதடா, கடுப்பு ஆகுதுடா. ஸ்பேம் பண்ணி தொலையாதடா. ஐயோ இவன் வேறு சுடுறான். டேய் வா செத்துட்டேன். நான் ஓடாமல் நான் சுடுறதுலே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஹெல்த்தை சுத்தமாக பார்க்குறது இல்லை நான். அதனாலே நான் தோற்று போகிறேன் ஆக்சுவலாக. போச்சு. இந்த ஆர்பிஜி வேறு எங்கே இருக்கான்னு தெரில கைஸ். அவனை நான் கொல்லணும் முதல்ல. அவனை கொண்டாதான் எனக்கு சந்தோஷமாகும். இப்போ எங்கே இருக்கானே தெரில. அங்கே இருக்கான். பார்த்துட்டு போச்சு. அவன் மறந்துட்டான். ஓப்பனில் வந்தாலே சுடுறீங்க என்னைய. போச்சுடா. ஐயோ ஏய் பூச்சு ஐயோ கைஸ் நான் க்ரௌச் பண்ணவே இல்லை. நான் வந்து ஸ்லைடு பண்ணலான்னு போனால் அது க்ளவுச் பட்டன் ஆயிடுச்சு. ஷோபா கைஸ் நீங்கள் ஆர்பிஜி யூஸ் பண்ணாலே சத்தியமாக ஜெயிக்க முடியாது யாராலையும். அதுவும் இந்த டாக்ஸ்னால் ரொம்ப குட்டியான மேப். அதில் வந்து ஆர்பிஜி சும்மா ஸ்பேம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஆனால் நம்ம ஃப்ரெண்டை நம்புறேன் பாருங்கள். அவனையும் நம்பக்கூடாது. இதுக்கப்புறம்லாம் நம்மளை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ் இதில் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும், இல்லைனா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். இல்லை ஜெயிக்கலைன்னா ரொம்ப லாங்காக போயிடும் வீடியோ. கைஸ் ஒருத்தர் 97 லெவல் கைஸ் போச்சு. ஐயோ இல்லை பார்த்துக்கலாம். ஓகே நான் வந்து ஸ்ப்ளாஷ் போட்டேன். எஸ் ஸ்ப்ளாஷ் வந்துடுச்சு. ஓகே இப்போ வந்து ஸ்னைப்பரு, அப்புறம் ஷார்ட்டி, அப்புறம் சைட், அப்புறம் கிரனேட். ஓகே யூஸ் பண்ணியாச்சு.
ஓகே நம்ம டீம்மேட் வந்து ஆர்பிஜி வச்சுருக்காப்புல. ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்னைப் பண்ண பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ட்ரிக்கு சொன்னேன். எப்போதுமே இங்கே இருந்து இப்படி ஸ்னைப் பண்ணால் செத்துருவீங்க. ஆடாங்கோயா நான் செத்து போயிட்டேன். தோற்றுட்டோம் மேட்சை. ஐயோ அவன் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுவானே தெரியாது. நான் அப்படியே அவனை கொல்லலான்னு நினச்சி போனால் அப்படியே அவன் என்ன களி பண்ணிட்டான். ஓகே இப்போ நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே போடு 2 பேருக்கும் டேமேஜ் போடு. ஒருத்தர் ஹெட் ஷாட்டு. ஐயோ காலி பண்ணிட்டான். டே ப்ளீஸ்டா அவன் 100 டேமேஜ்டா. அவன் 100 ஹெல்த்டா. அவனுக்கு காலி பண்ணிட்டான். ஆர்பிஜி தான்டா நீ வச்சுருக்க. காலி பண்ணு. ஐயோ என்னடா பண்ணுற? எனக்கு மட்டும் வராங்க பாரு டீம்மேட்ஸா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஐயோ ஓகே இப்போ வந்து வாங்க போகலாம். ஸோ இருங்க ஸ்னைப் பண்ணு. ஓகே ஹெட்டுக்கு தான் எய்ம் பண்ணேன். போடு ஹெட் ஷாட்டு. அப்பாடா ஒரு வழியாக வந்துடுச்சு. இன்னும் ஒருத்தன் எங்கே இருக்கான்? அவன் எங்கே இருக்கானே தெரில. போச்சு அவன் அங்கே இருக்கான். ஓ மை காஷ் கைஸ், நான் சும்மா ரேண்டமாக நம்ம டீம்மேட்டை தான் நான் வந்து எதிரி நினச்சி சுட்டா அது டீம்மேட்டை பாஸ் பண்ணி அப்படியே போய் ஹெட்ஷாட் விழுந்துச்சு கரெக்டாக. போடு. ஓகே இப்போ சுட பார்ப்போம். ஓகே பார்த்துட்டேன். போடு கைஸ். அவன் கட்டானா யூஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ண பார்த்தா, ஆனால் கட்டானா யூஸ் பண்ண அடுத்த செகண்டே நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன். எப்படின்னே தெரில. ஸோ இன்னொருத்தர் எங்கே இருக்கான்? உண்மை காட்டி இங்கே இருக்கான். குதி போச்சு. மால்ட்டோ ஓடுறா. டே இவன் வேறு க்ரௌச் பண்ணி தொலைகிறான். ஐயோ நோ ஐயோ போச்சு கைஸ். ஆர்பிஜி போச்சு. நான் சாப்பிட்றேன். டீம்மேட் ஏதாவது பண்ணி தொலைறா. ஏதாவது பண்ணுறா. டே எருமை. டி நான் கேரி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏதாவது பண்ணி தொலைடா. அப்பாடா இதையாச்சும் பண்ணியே சந்தோஷம்டா. ஓகே நம்ம டீம்மேட் கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணான். ஓகே பரவாயில்ல. ப்ளீஸ்டா கூட வந்தவனை தானே நான் நம்பினேன். அவன் பண்ணுவேன்ட்டானா அவன் ஒன்றுமே பண்ண போச்சு. ரயாட் ஷீல்டு யூஸ் பண்ணுறீங்க. ஷீல்டு யூஸ் பண்ணாலே கடுப்பு தான். போடு ஒருத்தன் ஹெட்ஷாட். இன்னும் ஒருத்தன் தான். ஓமிகா அவன் தானே அந்த 97 லெவல் வச்சுருக்கான். அவனை தோக்கடிக்க முடியுமா? நம்மளால் முடியும். நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே அங்கே இருக்கான் பார்த்துட்டேன். நம்ம டீம்மேட் சோலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணிடுவானா? சோலோ பண்ணுற டீம்மேட் பண்ணிடுவியாடா? பண்ண முடியாது. ஓ மை காஷ் கைஸ், நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் ரேண்டமாக எய்ம் பண்ணேன். ஹெட்ஷாட் விழுந்துச்சோ மொத்தாடி. போடு மாசு. நம்மளாம் நம்ம டீம்மேட்டு கைஸ் நம்ம டீம்மேட்டு கேரி பண்ணி ஐயோ ஹெட்ஷாட் போச்சு. நம்மள ஹெட்ஷாட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். மை காஷ் போடு ஒருத்தனை ஹெட்ஷாட்டு. வேறு லெவல் கைஸ், வேறு லெவல். ஓகே ஐயோ நம்ம டீம்மேட் செத்துலாம். போச்சு. அந்த 97 லெவலில் இருக்கிறவனும் நானும் தான். 1v1. டி வாடா ஓப்பனில் வாடா. ஆக்சுவலி அவனும் ஸ்னைப்பர்னால அவனுக்கு தெரியும் ஓப்பனில் போனால் கதை மறுகியான்ட்டு. ஏன்னா ஆஸ் அ ஸ்னைப்பர் எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓப்பனில் போனால் இது ஐயோ கட்டானாவா போச்சு. சைத்து யூஸ் பண்ண ஐயோ தோத்துடும். கைஸ் பாருங்க கைஸ் நம்மளை சுடுறான். நம்ம டெட் பாடியை. செத்தடா நீ. இருங்க சவுண்ட் அதிகமாக வச்சுக்கோம். அப்போ தான் நடக்கிறது தெரியும். எனக்கு ஒன்றுமே தெரில. ஓகே கைஸ் நான் வந்து மரத்தில் ஏற போகிறேன். மரத்தில் ஏறி ஸ்னைப் பண்ணலாமான்னு பார்ப்போம். எனக்கு ஏறியாச்சு. ஐயோ இதில் மட்டும் ஜெயிக்கலைன்னா அவ்வளோதானே. எதுலேயுமே ஜெயிக்க முடியாது. ப்ளீஸ். ஓகே பார்த்துட்டேன். டி ஹெட்ஷாட் பண்ண. ஐயோ ஹெட்டுக்கு தான் எய்ம் பண்ணேன். பாடிக்கு போகுது ஏன்னே தெரில. போச்சு. டி அவன் எய்ம் பண்ணுறான்டா. அவன் எய்ம் பண்ணுறான்டா. டி அங்கே யாருமே இல்லைடா. அவன் பின்னாடி தாண்டா இருக்கேன். ஐயோ நம்ம டீம்மேட் ஒரு வேஸ்ட்டு கைஸ். போச்சு. அவனோட டீம்மேட் வந்து போயிட்டான். ரேஜ் குயிட் பண்ணிட்டான் போல. அவனை நான் ஹெட்ஷாட் பண்ணிக்கிட்டே இருந்தனால. அப்போ இது 1v2டா. டி 1v2வில் கூட தோத்துட்டோன்னா நான் வந்துடும். ஐயோ மேட்ச் பாயிண்ட் போச்சு கைஸ். போச்சு மேட்ச் பாயிண்ட்டு. ஒருத்தன் தான் இருக்கான். அவனோட தோக்கடிக்கிறான். அவன் ஒருத்தனை மட்டும் போட்டால் போதும். ஐயோ 50 தான் போகுது. கட்டானா யூஸ் பண்ணுறான். ஷோ ஓ மை காஷ் கைஸ், அவன் கட்டானா யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் நான் கொண்டுட்டேன். போடு. ஓகே சடன் டெத்து. இப்போ 4-4 இருக்கோம். ப்ளீஸ் ஜெயிச்சிடணும். கடவுளே ஜெயிச்சிடணும். ப்ளீஸ் ஜெயிச்சிடணும். அப்போ தான் இந்த வீடியோ எண்ட் ஆகும். இல்லைனா ரொம்ப லாங் ஆயிரும். ப்ளீஸ் ஜெயிச்சு. எஸ். ஓ மை காஷ் கைஸ் நம்ம வின் பண்ணிட்டோம். லெட்ஸ் கோ. எஸ் போடு. அவ்வளோதான். நான் தான் MVP. அப்பாடா ஒரு வழியாக பார்த்துட்டேன்டா இப்படி வின் பண்ண மாதிரி. ஓகே இருங்க கைஸ் டேமேஜை பார்ப்போம். 9 எலிமினேஷன்ஸு, 4 டெத்து, 0 அசிஸ்ட் கைஸ். அப்புறம் வந்து 1650 டேமேஜ், அப்புறம் 776 டேமேஜ் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம டீம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமினேஷன், அப்புறம் 4 டெத்து.
ஓகே பரவாயில்ல நல்லது தான். ஆனால் டேமேஜ் வந்து கொஞ்சம் வீக்கு. ஏன்னா 400 தான் எடுத்துருக்கேன். அப்புறம் டேமேஜ் டேக்கன் மட்டும் 1000 எடுத்துருக்கேன் கைஸ். யாரா அவன்? சரி பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். ஓகே கைஸ், ஸோ கைஸ் நம்ம இப்போ 61 லெவல் வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. சொன்ன மாதிரி நான் வின் பண்ணிட்டேன். ஸோ பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக போட பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.